டேய் படம் எப்படி இருந்துச்சு கைஸ்? படம் வேற லெவல் இருந்துச்சு கைஸ். டெய்லியும் காலைல 12 மணிக்கு ஏஞ்சிக்கிறேன்னா இன்னைக்கு 8 மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டேன். ஏன்னா நான் இன்னைக்கு யூத் படத்துக்கு போறேன். சரி தனியா போனா செட் ஆகாதுன்னு என் ஃப்ரெண்ட கூட்டா. என்கிட்ட எல்லாம் காசு இல்லடா. டே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா, நீ உன் வண்டியை மட்டும் எடுத்துட்டு வா. என்கிட்ட எல்லாம் வண்டி இல்லடா. உடனே எங்க அப்பாவோட காடி எடுத்துட்டு பாண்டிச்சேரி ப்ரோவிடன்ஸ் மாலுக்கு யூத் படம் பார்க்க கிளம்பிட்டோம். ஃபாஸ்டா போயினே இருந்தோம், திடீர்னு வண்டியில பெட்ரோல் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு. நல்ல வேலை தெய்வம் மாதிரி ஒரு அண்ணன் வந்து டோப் பண்ணாரு. அவரா வரல, நாங்களா கூட்டோம். உடனே வண்டியை முறுக்கிட்டு மாலுக்கு போயிட்டு குடுகுடுன்னு தியேட்டருக்கு போய் பார்த்தா டைட்டில் கார்டு போட்டாங்க. இந்த படம் ஒரு ஸ்கூல் பேஸ்டு மூவி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா படம் ஃபுல்லாவே காமெடி லவ்னு அவ்வளோ ஃபன்னா இருந்துச்சு. என்னதான் ஒரு பக்கம் ஃபன்னா இருந்தாலும் படத்துல வர எமோஷனல் சீன்ஸ்லாம் அவ்வளோ ஹார்ட் டச்சிங்கா சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல கென் ப்ரோவோட ஆக்டிங்கா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்துல வர 3 ஹீரோயின்ஸும் அவ்வளோ கியூட்டா இருந்தாங்க. ஆமா ஆமா. அதுவும் இல்லாம செகண்டா வந்த சோனாலாம் சான்ஸே இல்ல. ஆமா ஆமா. ஜிவி ப்ரோவோட மியூசிக்கும் இந்த படத்துல அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் படத்துல கென் ப்ரோ கூட ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுலயும் முக்கியமா குண்டா ஒருத்தர் இருப்பாரு. அவர் சீன் வரும்போதெல்லாம் தியேட்டரே பிளாஸ்ட். அப்புறம் நான் இந்த படத்துக்கு போனதுக்கு முக்கியமா இன்னொரு காரணம் மணி ப்ரோவும் முகேஷ் ப்ரோவும் தான். அவங்க படத்துல கொஞ்சம் சீன் தான் வருவாங்க, ஆனா அவங்க வர சீன் எல்லாமே அவ்வளவு மாசாவும் அவ்வளவு ஃபன்னாவும் இருக்கும். படத்துல இன்டர்வல் சீன்லாம் பார்க்கும்போது தியேட்டரே குலுங்கி குலுங்கி சிரிச்சுது. அதுவே கிளைமேக்ஸ்ல அவங்க அம்மா அப்பாவோட எமோஷனல் சீன்ஸ்லாம் பார்த்துட்டு நாங்க எல்லாரும் ரொம்பவே ஃபீல் ஆயிட்டோம். கென் ப்ரோ ஒரு ஆக்டரா மட்டும் இல்ல, ஒரு டைரக்டராவும் ஜெயிச்சிட்டாரு. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா போய் நீங்களும் மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இந்த 3 ஹீரோயின்ல யாரும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.